நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 10ஆம் நாள். இன்று வாரம் வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் கார்த்திகை. யோகம் சித்த யோகம். நித்தியோகம் சுபம். திதி ஏகாதேசி. கரணம் பத்தரை. சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம். சுப நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, குடும்பம் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகம் வரும். அரசு வழியில் காரியங்கள் சுப காரியங்கள் என சாதகமாக அமையும். குழந்தைகள் கல்வி விஷயங்களில் கவனம் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தங்கள் நலன் அழகு என எல்லா கவனமும் உள்ள சுய சிந்தனை அதிகரிக்கும். சகோதரத்தின் ஆதரவு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு, தொழிலில் முன்னேற்றம், பணவரவு உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் ஒரு படிப்பினையை தரும். மிதுனராசி அன்பர்களே, கிடப்பில் போடப்பட்ட காரியங்களை தூசு தட்டி என்று செயலாக்குவீர்கள். நல்ல செயல்திறன்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். கடன்கள் அடையும் அளவிற்கு வருமானம் மிகுதியாகும். மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். பயணங்கள் ஆதாயகரமாக இருக்கும். வழக்கு விஷயங்களில் முடிவுகள் தள்ளி போகும். கடகராசி அன்பர்களே, அரசு காரியங்களில் வெற்றியை தரும். பழைய பிரச்சனைகள் மேலிருந்து ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் சில நிலைவு சுழிவுகளை செய்வீர்கள். கடன் வாங்கி செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்படும். சேமிப்புக்கான ஒரு திட்டம் கொண்டு வருங்கால கடன் வாங்குவதை தவிர்க்க திட்டமிடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகளின் கல்வி செயல்திறன் மேம்படும். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் கூடும். பயணங்கள் தொழில் சார்ந்த தனிப்பட்ட விஷயத்திற்காகவோ ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். புதிய அறிகுறிக்கான நோய்களின் தன்மைகளை புரிவதில் கடினம் ஏற்படும். சமநிலையான நாள். கன்னிராசி அன்பர்களே, அலுவல் காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்து செயல்படுத்துவீர்கள். நீண்டகால முதலீடுகளை தொடங்குவீர்கள். பெரியவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லவும். வாழ்க்கை துணையின் விருப்பத்திற்காக ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். துலாம் ராசி அன்பர்களை, எதிர்பாராத விரயங்கள் செலவுகள் என்று கடன் வாங்க நேரிடும். சகோதரர் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் அனுசரித்து செல்லவும். ஆடம்பரமாக பொருட்களை விரும்பி வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகளை குறைந்தால் சேமிப்புகள் கூடும். விருச்சிக ராசி அன்பர்களை, கடன்கள் நிவர்த்தியாகும். தடைகள் விலகும். பொன்பொருள் சேர்க்கவும். குடும்பத்தினை மகிழ்விக்கும் நாள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வாக்குப்பளிதம் உண்டாகும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிதல் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களை, கலைகளில் புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு வருமானத்தை பெருக்க முயற்சிப்பீர்கள். எதிர்பாராத போட்டிகளையும் சமாளிப்பீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்களை, சுப விஷயங்கள் சுலபமாக நிறைவேறும். புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்ற அவர்களுக்கு ஊக்குவிப்பீர்கள். பொழுதுபோக்கான விஷயங்களில் காலத்தை குறைப்பது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் ஆரம்பத்திற்கான செலவு செய்ய நேரிடும். கும்பராசி அன்பர்களே, நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டு. பழக்க வழக்கங்களில் ஒரு மறைவான விஷயங்கள் இடம்பெறும். குடும்பத்தில் வசதிகளை மேம்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையால் பொருளாதார உயர்வு உண்டு. மீனராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சிக்கான சிந்தனை மேலோங்கும். கற்பனை தொடர்பான விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் கல்வித்திறன் மேம்படும். போட்டிகள் பந்தயங்களில் பெரிய அளவில் சந்திக்க தயாராவீர்கள். இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாளும் இனிதாய் அமைய திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. அறம் வளர்ப்போம், கர்மத்தின் வலியுரைப்போம். கர்மத்தின் வலியுரைக்க அறம் வளர்ப்போம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடர். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நன்றி, வணக்கம். யான் பெற்ற பேர் இவ்வையகம் பெற இந்த வீடியோவை ரசித்து பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.